ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சுந்தரகாண்டம் கதைகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கதை போன வாரம் எதோட முடிந்ததுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அனுமன் வாலி இறந்த கதையையும் சீதையை ஒப்படைச்சி உன் உயிரை காப்பாத்திக்கோ அப்படிங்கிற அறிவுரையும் சொல்றாரு. அறிவுரையெல்லாம் கேட்குற ஆளாவுங்க. அடுத்ததான் என்ன நடந்ததுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. விபீஷணன் அவசரம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணா, வந்திருக்கிறது வாயுகுமரன் ராமதூதன் தான். ஆனால் தூது வந்திருக்கிற யாராக இருந்தாலும் அவங்கள கொல்றது தப்பான விஷயம். இவனும் வரம்பு மீறி நம்மளோட ஜம்பு மாலியில் இருந்து அச்சகுமாரன் வரைக்கும் எல்லாரையும் கொண்டுட்டான். இது ஒரு தூதன் செய்ய வேண்டிய செயலே இல்லை. அதுக்காக இவனை கொண்டுட்டோம்னா கடலுக்கு அந்த பக்கம் இருக்கிற ராமர் இங்கே வராமலேவா போயிடுவார். அதே மாதிரி இவனாக யாரையுமே கொல்லலை. இவனோட மோதினவங்களை தான் இவன் அழிச்சிருக்கான். பெரிய வீரனாகவே இருந்தாலும் கட்டுப்பட வேண்டிய நேரத்தில் கட்டுப்பட்டு அவைக்கு உங்களுக்கும் புத்திமதி சொன்னானே, இவன் யாருங்கிறத இவன் காட்டிட்டான். நாம் இவனை ஈஸியாக கொன்றலாம். ஆனால் எதுக்கும் அஞ்சாத ராவணன் தூது வந்தவனை கொன்னுட்டான் அப்படின்னு இந்த உலகம் இழிவாக பேசும். எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு விபீஷணன் பேசுகிறத பேச்சை கேட்டு ராவணன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. விபீஷணருக்கு ராவணன் யோசிக்கிறத பார்த்து ஒரு சின்ன நம்பிக்கை. ஆனால் அனுமனுக்கு விபீஷணனை பார்த்து ஒரே ஆச்சரியம். அரக்க சபையில் இப்படி ஒருவனா அப்படின்னு. அதே நேரத்தில் அனுமனுக்கு ராவணன் கட்டளை நினச்சி எந்த வருத்தமும் இல்லை. ஒருவேளை அனுமனுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் ராவண யுத்தமே தேவையில்லை. அனுமன் தனியாளா ராவண ராஜ்யம் முழுசையுமே அழிச்சிடுவார். இதையெல்லாம் விபீஷணன் உணர்ந்தனால தான் ராவணனை தடுக்கிறானோ என்னமோ அப்படின்னு அனுமனுக்கு தோணுது. ராவணன் கணக்கில் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் இன்னும் இருக்குது. அதனால தான் விபீஷணன் சொன்னதை காது கொடுத்து கேட்குறான். யோசித்த ராவணன், தம்பி நீ சொல்கிறது சரிதான். இதோ இந்த குரங்கை கொன்னா என் வீரத்துக்கு தான் அசிங்கம். ஆனால் இந்த குரங்கை அப்படியே விட்டுவிட முடியாது. நல்லா அவமானப்படுத்தி அனுப்பிச்சாதான் நல்லா இருக்கும். இவன் போய் நம்ம வீரத்தை பற்றி சொல்லட்டும். அப்போ தான் அவங்களுக்கும் நம்மளை பார்த்து பயம் இருக்கும். இலங்கைக்குள்ளே யாரும் நுழைய மாட்டாங்க. அப்படி ஒரு தண்டனையை இந்த குரங்குக்கு கொடுக்கணும் அப்படின்னு ராவணன் சொல்ல, ஆளுக்கால இந்த குரங்குக்கு மொட்டையடிக்கணும். இந்த குரங்குக்கு வால் முழுவதும் சூடு போடணும். தோல் உரிகிற அளவுக்கு கசையடி அடிக்கணும் அப்படின்னு அரங்கம் முழுவதும் அப்படியே அரக்க குணம் நிரம்பி வலியுது. இதையெல்லாம் கேட்ட விபீஷணர் இந்த குரங்கை தண்டிக்கிறதுக்கு பல வழிகள் இருந்தாலும் பெருந்தன்மையாக மன்னிச்சு எச்சரித்து விடுறது தான் நல்ல யோசனையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவையில் இருக்கிற எல்லாருமே அலற ஆரம்பிக்கிறாங்க. அனுமனுக்கு தண்டனை கொடுத்தாங்களா, என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிறத அடுத்த வர கதையில் பார்ப்போம். இந்த வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே ஃபுல் லிங்க் இருக்குது. போய் பார்த்து முழு கதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய கதைகள் கேட்கணும் அப்படின்னா விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.